12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள்ல 10 லட்சம் ஏக்கர் நிலங்களை காணும். 10 லட்சம் ஏக்கரை இவங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப நேத்து கூட பாத்தீங்கன்னா கோவில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இவங்க வீடு கட்டி கொடுத்தாங்க. இதுக்குதான் பழைய காலத்துல பிரம்மதேயம்னு பேரு. இந்த கண்ணு முன்னாடி நடக்குது. மானசேயம்னு கேள்வி கேட்டதா எனக்கு தெரியல. ஆனா இவங்க திருப்பி என்ன சொல்றாங்க, சோழர் காலத்துல நிலத்தை பிடிங்க அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இவங்க நிலத்தை பிடிச்சி இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? இந்த நிலத்தை கொடுத்து தப்புன்னு சொல்லக்கூடியது உங்க நோக்கம் கிடையாது. இங்க பாருங்க, நாங்க இவ்வளவு கேவலமான காரியத்தை பண்றோம் நீங்க கேக்குறீங்களே, இந்த கேவலமான காரியத்தை நாங்க ஆளா பண்ணல. உங்கள் முன்னோர்கள் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள், அவர்களின் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறோம்னு அந்த பழியை தூக்கி இன்னொரு இடத்துல போட்டுட்டு தமிழர்களை ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு ஆளாக்கிட்டு தமிழகத்தில் இல்லாத ஒரு இழிவை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வேலையை தான் இன்றைய திராவிட இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. வழக்கம் போல திராவிட இயக்கத்தர்கள் வழக்கம் போல வாரத்தின் 7 நாட்கள் சொல்வதை போல இதுவும் இன்னொரு வரலாற்று ரீதியான பொய், பச்சை பொய், அவமானகரமான ஒரு பொய்.